இந்த ப்ளூ கல்லேருந்து அந்த ப்ளூ கல், அப்படியே இந்த சைடு எல்லோ கல். ஸோ பின்னாடி இங்கே ஒரு எல்லோ கல் வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் நின்றுருக்கக்கூடிய இடம், இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு. அதாவது சென்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 2.25 சென்ட். சரிங்க. இந்த சைட்டில் கிட்டத்தட்ட 750 பிளாட்ஸ் இருக்குங்க. அடேங்கப்பா. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குடியிருப்புகள் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. கிரைய செலவு இலவசம். சரி, 1 கிராம் கோல்ட் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஈபி வந்து உங்களுக்கு சைட்டை சுற்றியுமே வந்து இருக்குது. உள்ள வீடு கட்டுறீங்க அப்படின்றப்போ லைன் உள்ளே வந்து எடுத்துடலாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10 lakhsலேருந்து உங்களுக்கு வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துக்கடவுலேருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ட்ராவலில் ஒரு சூப்பரான சைட்டு வீடியோ எடுக்கிறக்காக வந்துருக்கோம். நம்ம கூட பிரீத்தி சிஸ்டர் இருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் பிரதர், சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த சைட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ரொம்ப சூப்பரான ஒரு சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரதர், எல்லாருமே வந்துட்டு இந்த பொள்ளாச்சி ரோடு ரொம்ப டெவலப்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மலுமிச்சம்பட்டி, கிணத்துக்கடவு, இங்கெல்லாம் இந்த ஒத்தக்கால் மண்டபம், இங்கெல்லாம் வந்துட்டு லேண்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. காலேஜஸ் நிறைய இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஐடி இருக்கு, எல்லாமே இருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இந்த அளவுக்கு டெவலப்டான இந்த ஒரு லொக்கேஷன்ல ஒரு பிரம்மாண்டமான லேண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும், அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாம், கம்மி. ஸோ கம்மி அப்படின்றத நம்ம ரேட் சொல்லும்போது வியூவர்ஸ்க்கும் தெரியும், நீங்களும் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சைட்டு. ஏன் பிரம்மாண்டம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டில் கிட்டத்தட்ட 750 பிளாட்ஸ் இருக்குங்க. ஸோ 750 பிளாட்ஸ் இருக்கு. அதில் இன்னொரு சேடான நியூஸ் என்னன்னா, ஆல்ரெடி 450 பிளாட்ஸ் வந்துட்டு வித்துட்டாங்க. சோல்ட் ஆயிடுச்சா? சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஏங்க இவ்வளவு ஸ்பீடா சோல்ட் ஆகுதுன்னா ரேட் அவ்வளவு கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் கம்மியா இருக்கு அப்படின்றதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி கிணத்துக்கடவுல இருந்து ஜஸ்ட் இந்த கடசித்தூரை தாண்டினதுக்கு அப்புறமா பாத்துட்டீங்க அப்படின்னா பெரிய கலந்தை இருக்கும். ஸோ அந்த ஊர்ல தான் மெயின் ரோட்லயே நம்மளுடைய இந்த பிரம்மாண்டமான சைட் இருக்கு. ஸோ லொகேஷன் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா பின்னாடி வந்து வீடுகள் வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பா. ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார்லா போகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பல்லடம் வந்து உங்களுக்கு இந்த ரூட்ல வந்து போயிடலாம். பொள்ளாச்சி போகணுன்னாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து போயிடலாங்க. உங்களுக்கு கிணத்துக்கடவு டு பல்லடம், பொள்ளாச்சி போகக்கூடிய, திருப்பூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் மேலேயே வந்து இந்த சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா ஊருக்குள்ள ப்ராஜெக்ட். கண்டிப்பா. ஸோ அதாவது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குடியிருப்புகள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ வீடுகள் எல்லாமே இருக்கு. அண்ட் பஞ்சாயத்து பார்த்தோம், இப்போதான் நாங்கள் பஸ் ஸ்டாப் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த லேண்டோட ரேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அது என்ன அப்படின்றத அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். சைட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், பட் இதை யார் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ இவங்களை பற்றி சொன்னோம் அப்படின்னா இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இவங்களோட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூரை சுற்றிலும் சரி, மேட்டுப்பாளையம் ரோட்லேயும் சரி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே தான் நம்மளோட ட்ரீம் சிட்டி டெவலப்பர்ஸ். ஆமாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ரெடி டு மூவ் வீடெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம காரமுடைய தாண்டி 5 நிமிஷத்தில் போனோம்னா அந்த ஒரே மாதிரி வீடு பார்த்துருப்பீங்களே. சைட்டு ஃபுல்லாக 1 BHKவா இருந்தாலும் சரி, 2 BHKவா இருந்தாலும் சரி, அவுட் சைடு எலிவேஷன் எல்லாமே ஒரே மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சைட்ஸ் கொடுத்துட்டு இருக்கவங்க தான் நம்மளுடைய ட்ரீம் சிட்டி டெவலப்பர்ஸ். கண்டிப்பா ரேட் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வேற நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம இந்த சைட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் நகர். ஓகே, நல்லா இருக்கு. பேரே வந்து ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டெவலப்மெண்ட் அப்படின்றப்போ வந்து என்னென்ன கொடுக்குறாங்க? ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு போகிறோம், இல்லைனா ஒரு லேண்ட் வாங்குறோம், வீடு வாங்குறோம், எதுனாலும் சரி பேசிக் நீட்ஸ்ன்னு சிலது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இபி. ஏன் அப்படின்னா கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மிக்ஸி, கிரைண்டர், லைட்டு, ஃபேன் எல்லாம் இந்த சம்மரில் இல்லாமல் இருக்கவே முடியாது. எதுவுமே கரண்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இபி கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சுற்றி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சைட்டை சுற்றியுமே வந்து இருக்கு. உள்ள வீடு கட்டுறீங்க அப்படின்றப்போ லைன் உள்ளே வந்து எடுத்துடலாங்க. எஸ். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம சைட்டில் இருந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நீட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகணும் அப்படின் போது காரோ இல்லை 2 வீலரோ எது வச்சுருந்தாலும் சரி ஈஸியாக வே இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வரும்போது பார்த்தப்பவே தெரியும், சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நல்ல அகலமான தார்ச்சாலை எல்லாம் என்ட்ரன்ஸ் இல்லாமல் சுற்றியுமே இருக்குது. சுற்றிலுமே இருக்குது. லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட்னு சொல்லி
எல்லா சைடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தார் சாலை கொடுத்துருக்காங்க. சைட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான வழித்தடம் இருக்கு. ஆமா, 40 அடி 30 அடி 30 அடி 40 அடியில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல அகலமான ரோடு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வெளியூருக்குலாம் போகிறீங்க அப்படின்னா நம்ம பிரதர் சொன்ன மாதிரி உங்களுக்கு நியர்பையாகவே வந்துட்டு பல்லடம் போகணும், இல்லை திருப்பூர் போகணும், நீங்கள் எந்த ஊர் போகணுன்னாலும் சரி உங்களுக்கு ஈஸி டிரான்ஸ்போர்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு 24/7 இங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லேண்டு பார்க்குறோம். ஸோ லேண்டு பார்க்கும்போது அது வந்து நம்ம வீடு கட்டுறதுக்காகவும் இருக்கலாம். ஸோ பொள்ளாச்சி ரோடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே நிறைய இடத்துல நீங்கள் என்ன பார்க்குறீங்க? தென்னை மரங்கள், தென்னந்தோப்பு. ஸோ ஃபார்மிங்காக நிறைய லேண்ட் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்காக நீங்கள் லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன் காத்தடிக்குது, பின்னாடி தென்னை மரங்கள் இருக்கு, நிறைய தென்னை மரங்கள், அதாவது நிறைய தென்னந்தோப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஒரு லொகேஷன் வந்துட்டு அவுட்டர் அப்படின்னும் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம சிட்டிக்குள்ள இருக்க மாதிரி ரொம்ப டிராஃபிக்கா ரொம்ப பொல்யூட்டடா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நல்ல பீஸ்ஃபுல்லான நல்ல காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இந்த பக்கமும் உங்களுக்கு நிறைய தென்னந்தோப்பு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊரே இங்கே தான் இருக்கு, பெரிய கலந்தை. இந்த சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் இருக்கு. பாருங்களேன், ஃபுல்லா தென்னை மரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல காற்றோட்டம் இருக்குது. ஆமா, இப்போ வந்துட்டு நீங்க வந்து லேண்ட் வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கிட்டு ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10 lakhsலேருந்து உங்களுக்கு வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்களா? ஓ சூப்பர். ஆமாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பிளாட் வாங்கிட்டு எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் வேணுனாலும் இவங்க கிட்டேயே கேட்டு உங்களோட பட்ஜெட்டில், அதாவது 10 lakhsக்கு மேலே உங்களோட பட்ஜெட் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டில் நீங்கள் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். 1 BHK. ஒருத்தவங்க இங்கே குடி வர்றாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்காக தான் மேக்ஸிமம் வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ அப்படின்றப்ப நியர்பை ஸ்கூல், காலேஜஸ். ஸோ கண்டிப்பாக அதாவது வந்துட்டு இங்கே நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், அதாவது பொள்ளாச்சி ரோடு அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே நம்ம வந்துட்டு கற்பகம் காலேஜஸ் இருக்கு, ஹிந்துஸ்தான் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஃபேம் அப்படின்னும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கூட, கற்பகம் ஹாஸ்பிட்டல் கூட அவைலபிளாக இருக்கு. ஸோ இன்னும் சொல்ல போனால் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து கூட அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனால் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். அண்ட் இந்த பெரிய கலந்தை இந்த ஏரியாவில் இந்த ஊரில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாப் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே கல்யாண மண்டபம் நம்மளுடைய சைட்டுக்கு நியர்பையாக இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இவ்வளோ ஃபேமிலிஸ் இங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க, இங்கே செட்டில் ஆகிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ், அதாவது மளிகை கடை, ஏடிஎம், பெட்ரோல் பங்க், பேங்க், இந்த மாதிரி சின்ன சின்ன வசதிகள் எல்லாமே வந்துட்டு நிறைஞ்ச ஒரு இடம் தான் இந்த ஊர் பெரிய கலந்தை. எஸ். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஏதாவது மெட்ரிக்கில் இல்லை வேறு ஏதாவது ஸ்கூல்ஸில் நீங்கள் ப்ரைவேட்டாக சேர்த்தணும் அப்படின்னாலும் கூட இங்கேருந்து ஜஸ்ட் அந்த வடச்சித்தூர் ரொம்ப நியர்பையாக தான் இருக்குது. கிணத்துக்கடவுலையும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சுற்றிலுமே தோப்பு இருக்குங்க. இதுக்கு மேலே தண்ணி பற்றி நம்ம என்னங்க சொல்றோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 to 200 ஃபீட்லேயே வந்து நல்ல தண்ணியாக வந்துடும், குடிக்கிற மாதிரியே தண்ணியாக வந்துடும். ஸோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த பஞ்சமே இல்லை. இருந்திருந்தால் நம்ம இந்த மாதிரி தோப்பெல்லாம் இங்கே வந்து அமைக்க முடியாது அப்படின்றது லாஜிக்கலான ஒரு விஷயம். ஸோ தண்ணீர் பஞ்சம் இங்கே இல்லவே இல்லை அப்படின்றத ஷியராக எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாங்கள் இங்கே ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ டைம் என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மத்தியானம் ஒரு 1:30 to 2க்குள்ளே தான் இந்த டைம் இருக்கும். நம்மள என்ன காமிச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து மணி 2 மணி ஆகுதுங்க. இந்த 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொட்டு வந்து சொட்டிங் இல்லை, வேர்வை இல்லை, நல்லா சில்லுன்னு காத்தோட்டம். அதுவும் இந்த சம்மர் டைமில். ஆமாம், மே மாதத்தில் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல காற்றோட்டமாக இருக்குது. பக்கத்தில் தென்னந்தோப்பெல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் நல்ல காற்று நல்லா வந்து வீசிட்டே இருக்குது. நிறைய பேர் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவீங்க. நீங்கள்லாம் இங்கே லேண்டு வாங்கி அழகாக ஒரு 1 BHK நீங்கள் கட்டி வீட்லேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருந்தால் சூப்பரான ஒரு இடம், மிஸ் பண்ணிடாதீங்க சிஸ்டர். இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் என்னென்னா, லேண்ட் எவ்வளோக்கு தான்ப்பா கொடுக்குறீங்க? கண்டிப்பாக, ஏன்னா எல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் சொல்கிறீங்க. ஸோ அப்போ ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்குமோ அப்படின்ற டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ யாருமே வரி பண்ணிக்கவே வேண்டாம். என்ன அப்படின்னா ஒரு மனையுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 lakhs மட்டும்தாங்க. அதாவது ஒரு சென்ட் 2.25 சென்ட். ஒரு மனை அப்படின்னா 2.25 சென்ட்.
ஒரு மனைங்க, ஒரு மனைன்றது ஒரு பிளாட்டு சரிங்களா. இங்கே பாருங்க கல் வச்சுருக்காங்களா, இந்த ப்ளூ கல்லேருந்து அந்த ப்ளூ கல், அப்படியே இந்த சைடு எல்லோ கல், ஸோ பின்னாடி இங்கே ஒரு எல்லோ கல் வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் நான் நின்றுருக்கக்கூடிய இடம், இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு. அதாவது சென்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 2.25 சென்ட்டு சரிங்களா. கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்துருதுன்னு நினைக்கிறேன். 1200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்துருங்க. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 6 லேக்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட் 1 லேக் உங்கள் கையில் இருந்தால் போதும், இந்த லேண்டை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். லோன் போய்க்கலாங்களா? ஸோ லோன் போய்க்கலாம். பேலன்ஸ் டிடிசிபி இருக்கு. டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் தான் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேல் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 450 பிளாட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டிடிசிபியே கிடையாதுங்க. வெறும் பஞ்சாயத்து அப்ரூவல்லையே வந்துட்டு இந்த லேண்ட் ஆல்ரெடி 450 பிளாட்ஸ் வந்துட்டு சேல் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு 300 பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க எப்பவுமே ஆஃபர் கொடுக்குறவங்களாச்சு இவங்க. ஸோ ட்ரீம் சிட்டி டெவலப்பர்ஸ் இன்னைக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இந்த சைட்டுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க, கிரைய செலவு இலவசம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸோ மண்ணும் கிடைக்குது பொண்ணும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். கோல்ட் காயின் 1 கிராம் கோல்ட் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மனை வாங்கக்கூடிய எல்லாருக்குமேங்க. என்னங்க இது ஆஃபர் இப்படி அள்ளி கொடுத்தா யார் தான் வாங்காமல் இருப்பா? அதான் என்னடா அது 750 பிளாட் இருந்துச்சு, டக்குன்னு எல்லாம் சோல்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இன்னும் 200 பிளாட் தாங்க அவைலபிள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பிளாட்டோட விலையே 6 லட்சம் ரூபா, அதுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து 1 கிராம் வந்து கோல்டும் கொடுத்துட்றாங்க. கோல்டு விற்கிற விலைக்கு கோல்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க. திரும்ப இதோட அட்ரஸ் சொல்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வந்துடுது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு பெரிய ஹப்பாக இருக்குது. அங்கேருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து இங்கே ரீச் ஆகிடலாம். நீங்கள் கிணத்துக்கடவு தான் வர்றீங்க அப்படின்னா வடசுத்துறை தாண்டோன்னையும் பெரிய கலந்து என்ற ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோடு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிலேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தார் வசதி இருக்கக்கூடிய ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. சைட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து 40 அடி 30 அடி இருக்கக்கூடிய நல்ல அகலமான ரோடுகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து இவங்க டிஸ்பிளே கொடுத்துருக்க மாதிரி காண்டாக்ட் பண்ணிங்க. இவங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெடி டு மூவ் உங்களுக்கு வீடு வேணும், உடனே குடியேற மாதிரி வீடு வேணும் அப்படின்னாலும் அதுவும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமாக இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இங்கே இடம் நான் வாங்கிட்டேன்ப்பா, ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னாலும் வெறும் 10 லட்ச ரூபா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 1 BH வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாமல் காண்டாக்ட் பண்ணிங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொரு சேடான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஷார்ட் டைம் ஆஃபர் தாங்க இது. ஸோ அதாவது முதல்ல வரக்கூடிய ஒரு 10-20 பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த கோல்ட் காயின் ஆஃபர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ இது எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் இந்த 6 லேக்ஸில் நீங்கள் வந்து ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா மேபி இந்த லேண்டோட வேல்யூ என்னன்றதும் எங்களை விட உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உடனடியாக ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உடனே வீடு கட்டி குடியிருக்குமா இருந்தாலும் தாராளமாக இங்கே வரலாம். ஸோ என்னோட மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பை.